அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஓம் ஐம்கௌரி 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 பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா. பிப்ரவரி 27 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி சந்திரனுடைய சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, விஷக்கன்னிகா தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த யோகம்னு சொல்லலாம், விஷயோகம்னு சொல்லலாம். இதில விஷக்கன்னிகா தோஷம்னு ஒண்ணு இருக்கு, விஷ யோகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சனி சந்திரனுடைய சேர்க்கை வந்து பொதுவா இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து இதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்படும். புணர்ப்பு தோஷம்னு சொல்லலாம். தடை தாமதங்கள்னு சொல்லலாம். மனக்குழப்பம்னு சொல்லலாம். ஒரு முடிவ எடுத்து அது சரியா செயல்படுத்த முடியாம பண்றது. எடுத்த முடிவ வந்து ஒரு நிலைப்பாட்டுல கொண்டு வந்து வரவிடாம தடுக்கிறது, குழப்பிக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சனி சந்திரன் சேர்க்கையால வரக்கூடிய அமைப்பு. சரி, இந்த சனி சந்திரனுடைய சேர்க்கையால வரக்கூடிய இந்த விஷயோகம் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 27 முதல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயினா அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு. ஸோ அந்த ராசிகள பத்தி இந்த பதிவுல தெளிவா சொல்றேன். எப்பயுமே கிரகங்கள் வந்து குறிப்பிட்ட இடைவெளியில இருந்து ஒரு மாசம் நம்ம வந்து சேர்க்கை, இந்த பெயர்ச்சி, ஒரு ராசி மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரக நிலைகள பத்தி ஒவ்வொன்னா நம்ம பெருசா பேசுறோம். ஆனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நீதிமான் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவானும், மனோகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சந்திரன பகவானும் 2ம் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணு பிறை, ஒண்ணு இருள். இருளும் பிறையும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு குழப்பம். எப்பயுமே வந்து தடுமாற்றம், தாமதம், பிரச்சனை எல்லாம் குடுக்கும். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து தற்போது மூல திரிகோண ராசியான சொல்லப்படக்கூடிய கும்பராசியில அந்த டிராவல் ஆகக்கூடிய காலகட்டத்தில, கும்பராசிக்கு வந்து இந்த சந்திரன் போகக்கூடிய அமைப்பு. ஸோ அதனால கும்பராசியில சனி சந்திரனுடைய சேர்க்கையானது கண்டிப்பா நடக்க இருக்கும். இது வந்து ஒரு விஷயோகத்த உருவாக்கி குடுக்கும். அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இது வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னா, பிப்ரவரி 27 நடக்குது. அதுவும் கொஞ்சம் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பேசுறதுல, ஃபினான்ஷியல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல வரக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகராசிக்காரர்கள் தான். ஏன்னா, அதிபதி வந்து சந்திரனா இருக்கிறதுனால, அந்த கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8வது வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர சேர்க்கையால வந்து பார்த்தீங்கன்னா, விஷயோகம்ங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறதுனால, ஆரோக்கியத்தில, ஹெல்த்ல கொஞ்சம் கவனத்தில குடுங்க. அதே மாரி கடைகள்ல நம்ம வந்து வெளியில அவுட் சைட் ஃபுட்ல வந்து சாப்பிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. டைமுக்கு வந்து தூங்குங்க. இது ஹெல்த்த கொஞ்சம் நீங்க நீட்டா பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. அதே மாரி வந்து யாருடனும் வந்து பார்த்தீங்கன்னா, தர்க்கம் பண்றது, வாதம் பண்றது தயவுசெய்து விட்டுருங்க. இந்த காலத்தில எந்த ஒரு முக்கிய முடிவு எடுப்பதும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்பது கொஞ்சம் நல்லது. பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்டின்னா, கண்டிப்பாக நீங்க சிவபெருமானையும், கண்டிப்பாக ஆ சிவனுடைய அதிதேவதையான காலபைரவரையும் வழிபடுவது ரொம்ப விசேஷமாக கடகராசிக்கு சொல்லப்படக்கூடியது. அதுக்கு அடுத்தா வரக்கூடிய ராசி வந்து கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு வந்து 6வது வீட்ல வந்து சனி, சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால, இந்த விஷயோகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அ நீதிமன்ற வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இவங்கலாம் கொஞ்சம் அத அப்படியே ஃபேஸ் பண்ற மாரி வரும். ஸோ அதே மாரி எந்த ஒரு பயணம் மேற்கொள்வத வந்து கொஞ்சம் நிதானிச்சு மேற்கொள்வது, நாள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆரம்பிங்க. தொழிலதிபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன கொஞ்சம் கரெக்ட்டா வச்சுக்கோங்க. பணியிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மனதை பாதிக்கக்கூடிய ஒரு பிரஷர குடுக்கும் கண்டிப்பாக. ஆ அதே மாரி ஒர்க்கர்ஸ் யாராவது வேலை செஞ்சாங்க அப்டின்னா, கண்டிப்பாக உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்து போறது, இணங்கி போறதுங்கிறது கொஞ்சம் பிரச்சனையா தான் வரும். அதனால கொஞ்சம் எல்லா விதத்திலும் விட்டு குடுத்து போவது இந்த கன்னிராசிக்கு வந்து இந்த விஷயோகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அதுக்கு அடுத்தா வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா, மீனராசி. மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி, சந்திரனுடைய சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயோகமானது அ தேவையற்ற விரயங்கள வந்து கொண்டாந்து குடுக்கும். அது கொஞ்சம் அந்த விரயத்த கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதே மாரி நீங்க ஒரு பட்ஜெட்ட போட்டீங்க அப்டின்னா, அந்த பட்ஜெட்லேருந்து ஒரு 20% 40% மேல போற மாரி கொண்டு வந்து குடுத்துரும். ஸோ ஒரு விஷயத்த செய்றீங்க அப்டின்னா, அது நமக்கு தேவையா? இல்லையாங்கிறத யோசிச்சு செய்வது நல்லது. எந்த ஒரு வேலைய தொடங்குறதுக்கு முன்னாடியுமே கண்டிப்பாக அ கொஞ்சம் 4 பேர்ட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணி, இத செய்யலாமா? பண்ணலாமா? பண்ணக்கூடாதாங்கிறத அந்த ஆலோசனை பண்ணி நீங்க எடுத்தங்கவுத்தன்னு பண்ண வேண்டாம். அதே மாரி கூட ஒர்க் பண்றோட அந்த ஒர்க்கர்ஸ் மூலியமாக நம்ம வந்து அந்த சில சங்கடங்களை சந்திப்பது அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானிச்சு நம்ம பேசுறது, நம்ம செயல்படுவது எல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். பண விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. ஆக மொத்தத்துல கன்னி, அப்புறம் மீனம், இந்த கடகம் இந்த 3 ராசிகளுமே இந்த ஃபினான்ஷியல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுது. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டிய ஒரு அமைப்பா இருக்கு. ஏன்னா சனி, சந்திரனுடைய அமைப்பு வந்துருச்சு அப்படின்னாவே குழப்பம், தடுமாற்றத்தை ஏற்படுத்திக் குடுப்பது. அதனால பயப்பட வேண்டாம். ஸோ உங்க ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருந்துச்சு, சனி நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக எந்த ஒரு டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். ஆனா சந்திரன் பலவீனமானாலோ, சனி பலவீனமானாலோ கண்டிப்பாக இந்த மாரி சில பிரச்சனைகள் அப்படியே எடுத்து தூக்கும். பயப்பட வேண்டாம். இந்த மாரி பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான வழிபாடு இந்த சனி, சந்திரன் வந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்க வழிபடுவது என்று பார்த்தீங்கன்னா, அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப மிக முக்கியம்.
அதே சமயம் வந்து காலபைரவருடைய வழிபாடு ரொம்ப மிக முக்கியம். ஸோ இது வளர்பிறையில் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை அஷ்டமி வருதுல, அந்த வளர்பிறை அஷ்டமியில் வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அம்பாளுடைய வழிபடுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த விஷயோகம் வந்து சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அப்போ மித்த ராசிகளாக இருக்காதா அப்படின்னு கேட்டால், இந்த பர்டிகுலர் இந்த 3 ராசிக்கு வந்து இந்த அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இவங்கெல்லாம் அலர்ட்டாக இருங்க, கவனிச்சுக்கோங்க, உடலை ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க, சாப்பிட்ற விஷயத்தில், தூங்குற விஷயத்தில், பேசக்கூடிய விஷயங்கள், செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானித்து கவனமாக இருங்கன்னு சொல்லப்படக்கூடியது. சரி, இப்போது இந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ அதை பற்றின ஏற்கனவே நான் இதை டீட்டெயில் சொல்லிட்டேன். ஸோ கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் வந்து நம்ம பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் வேணுமோ இந்த நம்பருக்கு கீழ்க்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் பின்கோடு, உங்கள் நேமு, ஸோ அதை டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன். அடுத்த பதிவில் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரத்தை பற்றி நான் அடுத்தடுத்த பதிவில் சொல்லிட்டு வரேன். நற்பவி நல்லது நடக்கட்டும்.